அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று 11வது பாடத்தினுடைய தமாரின் எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் ஃப்ரம் லெசன் 11. அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். முதலாவது கொஸ்டின்ஸ், பி ஐயி ஜாமிஅத்தின் யத்ருசு அப்துல்லாஹி, அப்துல்லா எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றான்? இன் விச், ஐயு என்பது மர்ஃபுஆன நிலையில தம்மாவை கொண்டிருக்கும், மன்சூபான நிலையில ஃபத்ஹாவை வைத்திருக்கும், மஜ்ரூரான நிலையில் கஸ்ராவை கொண்டிருக்கும். பா வந்து ஹர்ஃபுல் ஜர், ஐ வந்து மஜ்ரூரான நிலையில இருக்குது, அதனால பி ஐ. இன் விச் யூனிவர்சிட்டி அப்துல்லா ஸ்டடியிங். இப்போ எதுருசு அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலருடைய வேர்ட் ஃபார்ம், சீகத்துல் காயிபி அல் முதக்கரில் முஃப்ரதி. இரண்டாவது, ஃபி ஐயி குல்லியத்தின் யத்ருசு ஹுவ, அவன் எந்த மதரசாவில் எந்த கல்லூரியில் அவன் படிக்கின்றான்? குல்லியத் என்பது ஃபேக்கல்டி அல்லது காலேஜ், எந்த துறை அல்லது எந்த காலேஜ் கல்லூரியில் படிக்கிறான். இன் விச் ஃபேக்கல்டி ஹி இஸ் ஸ்டடியிங், எந்த துறையில் அவர் படிக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து எங்கிருந்து எடுக்கணும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் சென்ற பாடத்துல, அந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஆன்சர் எடுக்கணும். அவர் அப்படின்னா அப்துல்லா எந்த துறையில் படிக்கிறார், இதற்கான ஆன்சர் நம்ம படிச்சிருக்கிறோம் பாடத்துல, அங்கிருந்து நம்ம எடுக்கணும். மூன்றாவது, ஃபி ஐயி குல்லியத்தின் யத்ருசு ஈசா, ஈசா எந்த துறையில் படிக்கிறார்? ஃபி ஐயி எதில், எந்த துறையில். இன் விச் ஃபேக்கல்டி ஈசா இஸ் ஸ்டடியிங். நான்காவது, ஃபி ஐயி குல்லியத்தின் யத்ருசு இப்ராஹிமு, இப்ராஹிம் எந்த துறையில் படிக்கிறார்? பல்கலைக்கழகத்துல எந்த டிபார்ட்மெண்ட்ல, எந்த துறையில படிக்கிறார்? இன் விச் ஃபேக்கல்டி இப்ராஹிம் இஸ் ஸ்டடியிங். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், குல்லியத்துல் உலூம், குல்லியத்துல் ஆதாப், குல்லியத்துல் ஹந்தசா, காமர்ஸ், குல்லியத்துல் திஜாரா, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்டி ஆஃப் லிட்ரேச்சர். அப்போ யார் யார் எந்தெந்த ஃபேக்கல்ட்டியில் படிக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஐந்தாவது, ஃபி ஐயி குல்லியத்தின் யத்ருசு இஸ்ஹாக், இஸ்ஹாக் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறையில் படிக்கிறார்? இன் விச் ஃபேக்கல்டி இஸ்ஹாக் இஸ் ஸ்டடியிங். ஃபி ஐயி குல்லியத்தின் யத்ருசு இஸ்மாயிலு, இஸ்மாயில் எந்த டிபார்ட்மெண்டில் படிக்கிறார்? எதுருசு. எட்டாவது, ஐன ததுருசு அஹவாத்து அப்துல்லாஹி, ஐன ததுருசு அஹவாத்து அப்துல்லாஹி, அப்துல்லாவினுடைய சகோதரிகள் எங்கே படிக்கிறார்கள்? வேர் அப்துல்லாஸ் சிஸ்டர்ஸ் ஸ்டடியிங். ஐன ததுருசு அஹவாத்து அப்துல்லாஹி, அப்துல்லாவினுடைய சகோதரிகள். அஹவாத் முதாஃப், முதாஃப் இலைஹி, வஹுவ முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி. எங்கே படிக்கிறார்கள்? வேர் அப்துல்லாஸ் சிஸ்டர்ஸ் ஸ்டடியிங். ஐன யஸ்குனு அப்துல்லாஹி, சக்கன யஸ்குனு அப்படின்னா ஸ்டே, சக்கன பாஸ்ட் டென்ஸ் மாதியான ஃபெல், யஸ்குனு முதாரியான ஃபெல். எங்கே வசிக்கிறார்? வேர் he is staying or living. Abdullah, Abdullah where Abdullah is staying or living. வசிக்கிறார். அப்துல்லா எங்கே வசிக்கிறார்? வ ஐன யஸ்குனு இஹ்வத்துஹு, அவனுடைய சகோதரர்கள் எங்கே வசிக்கிறார்கள்? Where his brothers are staying.
இரண்டாவது ஸஹிஹ் மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ சரியாக்கு. கரெக்ட் த ஃபாலோயிங், அதாவது தவறான கருத்துக்கள்ல இது கூறப்பட்டிருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பாடத்துல என்ன படிச்சிருக்கிறோமோ அந்த கருத்தை நம்ம என்ன செய்யணும், இங்க நம்ம எழுதணும். இப்போ உதாரணமா நம்ம பாடத்துல என்ன படிச்சிருந்தோம், அப்துல்லாவுக்கு வந்து முஹந்திஸ் சல்மான் தெரியும். என்ன சொன்னாரு, ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாரு. طبعا هو أستاذي أتعرف المهندس سلمان. ஃபைசல் கேட்கும்போது அப்துல்லா என்ன சொன்னாரு, طبعا of course நிச்சயமா هو أستاذي அப்படின்ட்டு. ஆனா இந்த இதுல எப்படி கொடுத்திருக்கிறாங்க, தவறா கொடுத்திருக்கிறாங்க. அப்துல்லாவுக்கு முஹந்திஸ் சல்மான் தெரியாது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணணும். லா யஅரிஃபு அப்துல்லா அல் முஹந்திஸ சல்மான. அப்துல்லாவுக்கு முஹந்திஸ் சல்மான், அப்துல்லா முஹந்திஸ் சல்மானை அறிந்திருக்கவில்லை, அறிய மாட்டார். அப்துல்லா doesn't know முஹந்திஸ் இன்ஜினியர் சல்மான். முஹந்திஸ் என்றால் இன்ஜினியர், பொறியாளர். சல்மான் அப்துல்லா அறிய மாட்டார். தவறான கருத்து, அவருக்கு தெரியும். அப்துல்லாவுடைய உஸ்தாத் தான் முஹந்திஸ் சல்மான். அப்போ இங்க அது கரெக்டான வாரசத்தை எழுதணும். இரண்டாவது அப்துல்லாஹி முத்தஸவ்விஜுன். அப்துல்லா திருமணமானவர். அப்துல்லா இஸ் மேரீட். கருத்து கரெக்டான வார்த்தை என்ன அப்படிங்கறத எழுதணும். எதுர்சு அப்துல்லாஹி ஃபி சனத்தில் ஊலா. அப்துல்லா முதலாவது வருடத்தில், சனத் என்றால் வருடம், இயர், முதலாவது வருடத்தில் அப்துல்லா படிக்கிறார். அப்துல்லா இஸ் ஸ்டடியிங் இன் தி ஃபர்ஸ்ட் இயர். கரெக்ட் பண்ணுங்க. நஸல அப்துல்லாஹி மினல் ஹாஃபிலதி قبل நுசூலி ஃபைசலின். ஃபைசல் நுசூல் என்றால் இறங்குவது. நஸல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இறங்கினான். நஸல இறங்கினான். மாதியான ஃபேலுக்கு வந்து நஸல. இதனுடைய முதாரி எப்படி இருக்கும், நஸல இறங்கினான். யன்சிலு அப்படிங்கிறது முதாரி. இதனுடைய முதாரி எப்படி வரும், யன்சிலு. இது யா, யன்சிலு, நஸல யன்சிலு. இதனுடைய ரூட் வேர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மஸ்தர், அரபிக்ல சொல்லுவாங்க. அரபில என்ன சொல்லுவாங்க, மஸ்தருன். மஸ்தர் என்றால் ரூட் வேர்டு. இந்த மாதியான ஃபேலும் இந்த முதாரியான ஃபேலும் எதிலிருந்து வந்திருக்குது, எந்த ஒரு மூல வார்த்தையிலிருந்து வந்திருக்குது அப்படின்னா இறங்கினான், இறங்குவான். அப்பனா இறங்குதல் என்ற மூலப்பொருள், மூல வார்த்தையிலிருந்து தான். ரூட் வேர்டு எதுனது, டிசெண்டிங். நஸலனா டிசெண்டட், இறங்கினான். யன்சிலு he will descend. அப்போ இதனுடைய ரூட் வேர்டு என்ன அப்படின்னா டிசெண்டிங் தான் வந்து ரூட் வேர்ட், இறங்குதல். இப்போ இந்த இறங்குதல் என்ற வார்த்தையில் இருந்துதான் நஸல என்ற மாதியான ஃபேல், யன்சிலுங்கிற முதாரியான ஃபேலும் வந்திருக்குது. அப்போ அரபிக்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டிசெண்டிங், இறங்குதல் அப்படிங்கிறதுக்கு நுசூல் என்று சொல்லுவார்கள். இப்போ இதுல இருந்துதான் நஸலையும் வந்திருக்கு, யன்சிலும் வந்திருக்குது. இந்த ரூட் வேர்டுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மஸ்தருன். என்ன சொல்லுவாங்க, மஸ்தர். மஸ்தர் அப்படின்னா அதிலிருந்து உருவாகும் இடம், மூலப்பொருள். இப்போ ஒரு மூலப்பொருள்ல இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம உருவாக்குவோம். இப்போ ரூட் வேர்ட், மூல வார்த்தை. தமிழ்ல சொல்றதாக இருந்தால் மூல வார்த்தை. இப்போ நஸல யன்சிலுல இருந்து வரக்கூடிய மஸ்தர் தான் என்னது, நுசூல். மஸ்தர் எப்போதும் பாத்தீங்கன்னா நவுனா தான் இருக்கும். சரியா, நஸல யன்சிலு மாதியான ஃபேல், யன்சிலு முதாரியான ஃபேல், கடந்த கால வினைச்சொல், வருங்கால வினைச்சொல், வெர்பு வினைச்சொல். ஆனா மஸ்தர் வந்து நவுனா தான் இருக்கும். மஸ்தர் என்பது நவுனாகத்தான் கன்சிடர் பண்ணப்படும். நவுன் என்றால் பெயர் சொல்லாக கருதப்படும் மஸ்தர். அப்போ இன்னொன்னு சொல்றேன்,
தரப அடித்தான், யதுரிபு அடிப்பான் அல்லது அடிக்கிறான், யதுரிபு. அப்ப இதனுடைய ரூட் வேர்டு என்னது? அடித்தான், அடிப்பான். பீட்டன், he will beat. அப்படின்னா பீட்டிங், அடித்தல் என்பதுதான் என்னது? ரூட் வேர்டு. மூல வார்த்தை வந்து என்னது? அடித்தல். அதை எப்படி சொல்லுவாங்க அரபியிலன்னா? தர்புன், தர்ப், தர்புன், தர்ப யதுரிபு, தர்ப். இப்ப தர்புன் என்பது மஸ்தர் என்று சொல்வார்கள். மஸ்தர் என்றால் உருவாகும் இடம். அதிலே இருந்துதான் இந்த மாதியான முதாரியான ஃபெயல்கள் மற்ற ஃபெயல்கள் உருவாகி இருக்கின்றது. அடித்தல் என்ற அந்த வார்த்தையிலிருந்தான் அடிப்பான், அடிக்கிறான், அடிக்கவில்லை எல்லாமே அந்த தர்புன்றதிலிருந்து தான் வந்து செஞ்சிருக்குது, வருது. அப்போ இந்த மூல வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க? ரூட் வேர்டுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? மஸ்தர். மஸ்தர் என்பது நவுன், பெயர்ச்சொல். நுசூல் என்பது மஸ்தர், நவுன். நஸல அப்துல்லாஹி மினல் ஹாஃபிலதி கப்ல நுசூலி ஃபைசலின். ஃபைசல் இறங்குவதற்கு முன்னால் பஸ்ஸிலிருந்து, பேருந்திலிருந்து அப்துல்லா இறங்கினான். அப்துல்லா descended from the bus before Faisal descending. கரெக்டா? அப்படிங்கிறத நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணணும். இது தவறான கருத்து, நம்ம இப்படி படிக்கல. அடுத்து அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चंस. هذه الأسئلة ليست مبنية على الدرس الحادي عشر. இந்த கேள்விகள், இதற்கு பின்னாடி கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இருக்கின்றதே, லைசத் மப்னியத்துன், அமைக்கப்படவில்லை. மப்னியத் அப்படின்னா பனா யப்னியனா அமைக்கப்படுதல், லைசத்னா அமைக்கப்படவில்லை. அலா தர்சில் ஹாதி அசர, 11வது பாடத்தின் மீது அமைக்கப்படவில்லை. அப்படின்னா இது எல்லாம் இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாம் பொதுவான கேள்விகள். கிட்டத்தட்ட 76ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 4-5 பக்கம் போகும். The following these questions are not made from lesson 11. முதலாவது பாருங்க, ஐன தத்ருசு அன்த, நீ எங்கே படிக்கிறாய்? இப்போ அவங்க உங்கள்ட்ட கேட்கறாங்க, அப்ப நீங்க ஆன்சர் பண்ணணும். Where do you studying? Where are you studying? இரண்டாவது கேள்வி, ஐன தஸ்குனு, where do you stay? Where are you staying? நீ எங்கே தங்கி இருக்கிறாய்? எங்கே வசிக்கிறாய்? மூன்றாவது, அத்தஅரிஃபுல் லுகத்தல் ஃப்ரான்சியத, பிரான்ஸ் மொழியை, பிரெஞ்சு மொழியை நீ அறிந்திருக்கிறாயா? அரஃப யஅரிஃபு, தஅரிஃபு. Do you know French language? நான்காவது, மின் ஐயி இதாஅத்தின் தஸ்மஉல் அக்பார, எந்த ரேடியோவில், எந்த வானொலியில் செய்திகளை நீ கேட்பாய்? In which radio you will listen the news? ஐந்தாவது, அத்தஅரிஃபு பைத்தல் முதர்ரிஸ, ஆசிரியரினுடைய, அத்தஅரிஃபு பைத்தல் முதர்ரிசி, ஆசிரியரினுடைய வீட்டை நீ அறிவாயா? Do you know teacher's house? அப்ப இதுக்கெல்லாம் வந்து நீங்க பொதுவா பதிலளிக்க வேண்டும். இதெல்லாம் காமன் கொஸ்டின். லைசத் மப்னியத்துன் அலா தர்சில் ஹாதி அஷர, 11வது பாடத்தின் மீது இது அமைக்கப்படவில்லை. அடுத்து நான்காவது பாருங்க, தஅம்மலில் அம்சிலத, உதாரணங்களை நீ கவனி, சிந்தி. மைண்ட் த எக்ஸாம்பிள்ஸ். சும்ம, தென், பிறகு, த ஃபில் ஃபராகி, காலியான இடத்திலே நீ நிரப்பு, ஃபீமா எலி, பின்வரக்கூடிய ஒன்றிலே காலியான இடத்தில் நீ நிரப்பு. அல் முதாரிய மினல் ஃபஅலில் தஹப, தஹப என்ற ஃபஅலில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதாரியான ஃபஅலை
காலியான இடத்தில் நீ நிரப்பு. பஅத இஸ்னாதிஹி இலா தமீரிஹி, அதனுடைய தமீரின் அளவில் நீ அதனை இணைத்ததற்கு பிறகு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருமைனா ஒருமையா இருக்கணும், இருமைனா இருமையினுடைய அந்த சீகா வார்த்தை வடிவமைப்புல அந்த முதாரியான ஃபேல் இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் பர்சன், முதக்கர், முஅன்னஸ் இதெல்லாம் கவனித்து அந்த முதாரியான ஃபேலினுடைய சீகாவில் நம்ம என்ன செய்யணும்னா காலியான இடங்களை நிரப்ப வேண்டும். முதல்ல என்ன செய்யலாம், தஅம்முலில் அம்சிலத்தை, உதாரணத்தை கவனிப்போம். இந்த உதாரணத்துல தரசவனுடைய முதாரியான ஃபேலை வைத்து உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்மளை ஃபில் பண்ண சொல்றது வந்து தஹபவைனுடைய முதாரியான ஃபேல். சரியா, அதை கவனிச்சுக்கோங்க. தரசவை கீழே போட்டாதீங்க. அப்துல்லாஹி, அப்துல்லாஹி அப்துல்லா, யதுருசு பி ஜாமியத்திர் ரியாதி, ரியாத் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான். யதுருசு என்பது முதாரியான ஃபேல். எந்த தமீரோடு இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா காயிப் முதக்கர் முஃப்ரத், காயிப் முதக்கர் முஃப்ரத். வயஹ்வத்துஹு, அவனுடைய சகோதரர்கள். அப்துல்லா ஸ்டடியிங் இன் ரியாத் யூனிவர்சிட்டி அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் ஆல்சோ, அவருடைய சகோதரர்களும் எதுருசூன. இப்ப எதுருசூன எப்படிப்பட்ட தமீரோட இணைக்கப்பட்டிருக்கின்றது? காயிப் முதக்கர் ஜம், இது காயிப் முதக்கர் முஃப்ரத். இந்த ஃபேலினுடைய சீகா எந்த? காயிப் முதக்கர் ஜம். தேர்ட் பர்சன் மாஸ்குலின் ப்ளூரல். படற்கை ஆண்பால் பன்மை. வயஹ்வத்துஹு ஐலன் எதுருசூன பிஜாமியத் ரியாதி, அவனுடைய சகோதரர்களும் ரியாத் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள். His brothers also studying in Riyadh University. Wa akhawatuhu yadrusna, wa akhawatuhu yadrusna. yadrusna என்பது முதாரியான ஃபேல், காயிபினுடைய சீகால இருக்குது. ஆனால் முஅன்னஸ் ஜம், முஅன்னஸ் ஜம். அப்போ கீழே என்ன செய்யணும், இதே போன்று அந்த தமீரை கவனித்து அந்த முதாரியான ஃபேல்களுடைய சீகாக்களை நாம் எழுத வேண்டும். வஅஹ்வாத்துஹு, அவனுடைய சகோதரிகள் யதுருஸ்ன படிக்கிறார்கள். ஃபில் மദ്രസத்தில் முத்தவஸ்ஸிததி, நடுநிலை பள்ளியில் படிக்கிறார்கள். His sisters are studying in middle school. Zainabu, Zainab தத்ருசு ஃபி ஸனத்தில் ஊலா, முதலாவது வருடத்தில் படிக்கிறாள். ஜைனப் தத்ருசு. தத்ருசு என்பது முதாரியான ஃபேல், காயிப் முஅன்னஸ் முஃப்ரத். இது என்ன சீகால வந்திருக்குது? முதாரியான ஃபேல், காயிப் முஅன்னஸ் முஃப்ரத். ஜைனப் படிக்கிறாள், முதலாவது வருடத்தில் படிக்கிறாள். ஜைனப் இஸ் ஸ்டடியிங் இன் த ஃபர்ஸ்ட் இயர். இப்போ பயிற்சி. இப்போ இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, தஹபனுடைய முதாரியான ஃபேலை கொண்டு இந்த கோடிட்ட இடங்களை நிறைவேற்ற வேண்டும். அபி, என்னுடைய தந்தை. தஹப, இது ஒண்ணுக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்றேன். யத்ஹபு, ஏன் இது வந்து காயிப் முஃப்ரத், முதக்கர் முஃப்ரத். அப்போ ذهب يذهب، ذهب يذهب، فعل يفعل وزن. ذهب يذهب، يذهب إلى السوق كل صباح. ஒவ்வொரு நாள் காலையிலும் கடை வீதிக்கு என்னுடைய தந்தை செல்வார். My father will go to market every morning. இரண்டாவது, அத்தாலிபு மாணவன், அத்துல்லாபு மாணவர்கள், டேஷ் அல் ஆன இப்போது, இலல் மல்அபி விளையாடும் இடத்திற்கு மைதானத்திற்கு செல்கிறார்கள்.
the students are going to the playground. உக்தி என்னுடைய சகோதரி டேஷ் இலல் மദ്രസதி பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாள். my sister is going to the school. அப்போ அதனுடைய முதாரியான ஃபைல் எந்த சீகால வரணும் அப்படிங்கறத கவனிச்சு ஃபில் பண்ணணும், நிரப்ப வேண்டும். ஆமினத்து வ ஃபாத்திமத்து ஆயிஷத்து. ஆமினா, ஃபாத்திமா, ஆயிஷா இவங்க எல்லாம் போறாங்க. அல் ஆன இலல் மக்தபி மக்தபதி நூலகத்திற்கு தற்போது செல்கிறார்கள். ஆமினா, ஃபாத்திமா and Aisha are going now to the library. ஐந்தாவது ஐன dash அந்த யா அஹ்மது. அஹ்மதே நீ எங்கே செல்கிறாய்? நீ எங்கே செல்கிறாய்? where are you going ஓ அஹ்மத். ஆறாவது அன dash அல் ஆன இலல் மஸ்ஜிதி. நான் பள்ளிவாசலுக்கு தற்போது செல்கிறேன். I am going now to the mosque. Masjid. ஐந்தாவது أكمل الجمل الآتية بوضع فعل مضارع مناسب. தோதுவான முதாரியான ஃபைலை வைப்பதை கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாக்களை பரிபூர்ணமாக்கு. Complete the following sentences by putting the فعل مضارع matching فعل مضارع. இதுல வந்து ذهب يذهب ذهبனுடைய முதாரியான ஃபைல்களுடைய சீகாவை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். பின்வரக்கூடிய ஐந்தாவது உதாரணம்னா அதற்கு தோதுவான ஏதாவது ஒரு முதாரியான ஃபைலை கொண்டு நாம் நிரப்ப வேண்டும். முதலாவது அத்துல்லாபு மாணவர்கள் டேஷ் குரத்தல் கதமி குல்ல மசாயின். மசா என்றால் ஈவ்னிங் மாலை. சொபாஹ் என்றால் காலை. சொபாஹ் என்றால் காலை. குல்ல சொபாஹின் என்றால் காலை, மார்னிங். மசா என்றால் ஈவ்னிங். குல்லன எவ்ரி. ஒவ்வொரு நாள் மாலையிலும் கால்பந்தை மாணவர்கள் என்ன வரும், விளையாடுவார்கள் அப்படின்னு வரும். அப்ப விளையாடுறதுக்கு அரபிக்ல என்ன அப்படிங்கிறத எப்படி முதாரியான ஃபைலை எழுதணும் அப்படிங்கிறத கவனிச்சு எழுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால் எவ்ரி ஈவினிங். ரெண்டாவது அல் முதர்ரிசு ஆசிரியர் டேஷ் அத்தர்ச அல சப்பூரதி. எழுதும் பலகையின் மீது பாடத்தை ஆசிரியர் என்ன செய்யறாரு, எழுதுவார் அப்படின்னு தான் வரும், எழுதுகிறார். The teacher is writing the lesson on the writing board. அகவாதி என்னுடைய சகோதரிகள் my sister dash அஸ்யாப பிஸ்வாபூனி சோப்பை கொண்டு ஆடைகளை கழுவுகிறார்கள் வரும். My sisters are washing the clothes with soap. நாலாவது அன dash அல் குர்ஆன குல்ல சபாஹின். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு காலையிலும் குர்ஆனை நான் ஓதுவேன். ஐ வில் ரீட் அல்லது மெமரைஸ் செய்வேன் அப்படிங்கிறது மனனம் செய்வேன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓதுவேன் அப்படின்னு போடலாம், மனனம் செய்வேன், ரெண்டையுமே நம்ம படிச்சிருக்கிறோம். ஐ ரீட் அல்லது ஐ வில் மெமரைஸ் த குர்ஆன் எவ்ரி மார்னிங். ஐந்தாவது அ டேஷ் அக்பார செய்திகளை மினல் இதாஅதி ரேடியோவிலிருந்து குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும். அ என்பது ஹர்ஃபுல் இஸ்திஃப்ஹாம் கேள்வியினுடைய ஹம்சா. ஒவ்வொரு நாள் காலை ஒவ்வொரு நாளும், யௌம் என்றால் ஒவ்வொரு நாளும், ரேடியோவிலிருந்து செய்திகளை கேட்பாயா அப்படின்னு வரும். அப்ப கேட்பாயா என்பதற்கு எந்த முதாரியான வார்த்தை எழுத வேண்டும் என்பதை கவனித்து எழுதணும். யா அப்துல்லா, ஓ அப்துல்லாவே. யாவுக்கு அடுத்து வரக்கூடிய முனாதா முதாஃபாக இருந்தால் ஃபதஹா கொடுக்க வேண்டும்.
அப்துல்லான்னு சொல்லக்கூடாது. யா அப்தல்லா. அப்துல்லா வே ஒவ்வொரு நாளும் ரேடியோவிலிருந்து செய்திகளை கேட்பாயா? ஓ அப்துல்லா, டு யூ லிசன் த நியூஸ் ஃப்ரம் ரேடியோ எவ்ரிடே? அடுத்து ஆறாவது, அத்வாலிபாத்து மாணவிகள் டேஷ் இலல் மദ്രസதி பிஹாஃபிலத்தில் மദ്രസதி. பள்ளிக்கூட பேருந்தின் மூலமாக மாணவிகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வார்கள். The girl students will go to the school by school bus. ஹாஃபிலத்துல் மദ്രസதி அப்படின்னா ஸ்கூல் பஸ், பள்ளிக்கூடத்தினுடைய பேருந்து, பள்ளி பேருந்து. ஹாஃபிலத்துல் மദ്രസதி. டேஷ் அல் அதான ஃபி குர்ஃபதிக யா அலியு. ஓ அலி, உன்னுடைய அறையில் அதானை பாங்கை கேட்பாயா? வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம். Do you listen the adhan in your room, O Ali? அடுத்து, அத்துல்லாபு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அல் முதர்ரிச அஸ்இலத்தன் கசீரத்தன் அதிகமான கேள்விகளை ஆசிரியரிடத்தில் கேட்டார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க கேட்டார்கள் என்பதை அரபில ஃபில் பண்ணணும். கேட்டார்கள் முதாரியான ஃபெயில் தானே, கேட்பார்கள் அல்லது கேட்கிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் த டீச்சர் a lot of questions. 9, அந்நிசாஉ டேஷ் அத்துஃபாஹ. துஃபாஹ் என்றால் ஆப்பிள். லேடிஸ் ஆர் ஈட்டிங் த ஆப்பிள். இப்போ ஈட்டிங்க்கு என்ன வரும்? பெண்கள் ஆப்பிளை சாப்பிடுகிறார்கள், உண்கிறார்கள். 10வது, அல் முதீரத்து தலைமை ஆசிரியை டேஷ் அல் ஆனமின் மக்தபிஹா அவளுடைய அலுவலகத்திலிருந்து தற்போது செல்கிறாள், வெளியேறுகிறாள். ஹரஜ யஹ்ருஜு. யஹ்ருஜுல எந்த முதீரா என்பது என்ன சீகால வரணும் அப்படிங்கிறத கவனிச்சு ஃபில் பண்ணணும். The headmistress exited now from her office. மக்தப் அப்படிங்கிறத ஆஃபீஸ்க்கும் சொல்லலாம், டெஸ்க்குக்கும் சொல்லலாம், மேஜை அல்லது அலுவலகம். நான் டேஷ் ஃபி குல்லியத்தில் ஹந்தசதி பொறியியல் கல்லூரியில் படிக்கிறேன். I am studying in the faculty of engineering. கடைசி, உக்தி என்னுடைய சகோதரி, அல் ஆன தற்போது, துரூசஹா ஃபித் தஃப்தரி நோட்டு புத்தகத்தில் அவளுடைய பாடத்தை தற்போது என்னுடைய சகோதரி எழுதுகிறாள். அப்ப எழுதுகிறாள்ங்கிறத அரபியில எந்த வேர்ட் ஃபார்ம்ல எந்த சீகால கொண்டு வரணும் அப்படிங்கிறத கவனிச்சு எழுதணும். மை சிஸ்டர் இஸ் ரைட்டிங் நவ் ஹர் லெசன்ஸ் இன் த நோட்புக். ஹவ்விலில் முப்ததஅ ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியதி இலா ஜம்இன். 6வது பயிற்சி, முபுத்ததாவை நீ மாற்று. ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியதி பின்வரக்கூடிய வாக்கியங்களில் ஒவ்வொன்றிலும் முபுத்ததாவை நீ மாற்று. இலா ஜம்இன் பன்மையின் அளவில் மாற்று. சேஞ்ச் த முபுத்ததா in every sentences from the following sentences to the plural. அத்வாலிபு மாணவன், யதுகுலுல் ஃபஸ்ல வகுப்பறையில் நுழைகிறான். The student is entering the classroom. இத பன்மையா மாத்தணும். The students are entering into the classroom. மாணவர்கள் வகுப்பறையில் நுழைகிறார்கள் என்று மாற்ற வேண்டும். அப்போ இந்த சீகா வந்து மாறும். யதுகுலு என்பது காயிப்,
முஃப்ரதுக்குரியது, முதக்கர் முஃப்ரதுக்குரியது. பன்மையாக மாற்றும் பொழுது காயிப் முதக்கர் ஜம்முனுடைய சீகாவில் இந்த முதாரியான ஃபைல் வர வேண்டும். இதே போன்றுதான் எல்லா உதாரணங்களும். அர்-ரஜுலு யஅகுலுல் அருஸ, மனிதன் ஆண், யஅகுலு அகல யஅகுலுனா சாப்பிடுகிறான், அல் அருஸ என்றால் ரைஸ், அரிசி, சோறு, அரிசி சோறு, அரிசியை சாப்பிடுகிறான், அப்ப சோற்றை சாப்பிடுகிறான். ஆண், the man is eating the rice. பன்மையில மாத்தணும். அல் ஆமிலு the labor அல்லது ஒர்க்கர், வேலையாள். யஅமலு ஃபில் மஸ்னஇ சமானிய சாஆத்தின், 8 மணி நேரம் தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறார். பன்மையில நீங்க மாற்றணும், பார்க்கிறார்கள் என்று மாற்றணும். அல் ஆமிலு வேலையாள், வேலை செய்கிறார், தொழிற்சாலையில் 8 மணி நேரம். தொழிலாளி தொழிற்சாலையில் 8 மணி நேரம் வேலை செய்கிறார். The labor or the worker working in the factory 8 hours. மஸ்னா என்றால் வேலை செய்யும் இடம், ஃபேக்டரியா இருக்கலாம், பிளான்டா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் பிளேஸா இருக்கலாம். 4 அத்தாஜிரு வியாபாரி யஃப்தஹு துக்கான ஃபி ஸாஅத்தி ஸாமினதி, 8 மணிக்கு கடையை திறப்பார். The businessman or the merchant will open the store or shop at 8 o'clock. இப்போ இங்க இது எல்லாத்தையும் பன்மையில மாத்தணும். ப்ளூரலா you have to convert into the plural. அத்தபீபு மருத்துவர் யதுஹபுல் ஆன இலல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைக்கு தற்போது செல்கிறார். The doctor is going now to the hospital. உக்தி தபஹசு அனில் மிக்னசதி, என்னுடைய சகோதரி தேடுகிறாள். தபஹசு அன் அப்படின்னா தேடுகிறாள். அல் மிக்னசதி துடைப்பத்தை தேடுகிறாள். My sister is looking for the broom. அல் முதர்ரிசத்து ததுகுலுல் ஃபஸ்ல ஃபி ஸாஅத்தி ஸாமினதி, 8 மணிக்கு வகுப்பறையில் ஆசிரியை நுழைவார். The teacher will enter into the classroom at 8 o'clock. அத்வாலிபத்து தக்துபு தர்ஸ, the girl students writing the lesson. மாணவி பாடத்தை எழுதுவாள். will write. ஜமீலத்து உக்தி தஅரிஃபுல் லுகத்தல் ஃபரன்சியத, எனது சகோதரியினுடைய வகுப்பு தோழி பிரெஞ்சு மொழியை அறிவாள். My sister's classmate will know or she knows the French language. பின்து அம்மி தத்ருசு ஃபில் மதரசத்தி ஸானவிய்யதி, மேல்நிலை பள்ளியில் என்னுடைய மாமா மகள் படிக்கிறாள். My uncle's daughter is studying in the secondary school. இப்போ இந்த 10 வார்த்தைகளையும் என்னுடைய முபுத்ததாவையும் பன்மையாக ப்ளூரலா மாற்றணும். முபுத்ததாவை மாற்றும் பொழுது இந்த முதாரியான ஃபெயல்களுடைய சீகாக்களும் ஜம்மில் மாற்ற வேண்டும். அடுத்து அன்னிசில் ஃபாயில ஃபீ குல்லி மினல் ஜுமலில் அயதி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் ஒவ்வொன்றிலும் ஃபாயிலை முன்னஸாக மாற்று. அன்னிஸ் அப்படின்னா முன்னஸாக பெண்பாலாக மாற்று. மேக் த ஃபாயில் as feminine in each of the following sentences. உதாரணத்தை பாருங்க. ஐன எதுருசு அஹூக யா அலியு, அலி உன்னுடைய சகோதரன் எங்கே படிக்கிறார். இப்ப சகோதரன் எதுருசுங்கிறது காயிப் உடைய சீகா, முதக்கரனுடைய சீகா.
இது எப்படி மாத்துறோம்? உஹ்துக. ஐன தத்ருசு உஹ்துக யா அலியோ, அலியே உன்னுடைய சகோதரி எங்கே படிக்கிறாள்? இப்போ காயிப் முதக்கர் முஃப்ரது முஅன்னஸ் முஃப்ரதாக மாற்றும் பொழுது எதுருசு தத்ருசு என்று மாறிவிடுகின்றது. இதே போன்றுதான் மற்ற எல்லா இந்த 4 உதாரணங்களிலும் இங்க முதக்கர்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை முஅன்னஸாக நாம் மாற்ற வேண்டும். யஷ்ரபு அபி அல் கஹ்வத, என்னுடைய தந்தை காஃபியை குடிக்கிறார். My father is drinking coffee. யல்அபு திஃப்லு மஅ உக்திஹி, தன்னுடைய சகோதரியுடன் குழந்தை விளையாடுகிறது. The child is playing with his sister. யذهபு த்வாலிபு இலல் மத்ரஸதி, மாணவன் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறான். The student is going to the school. ஐன யஜ்லிசுல் முதர்ரிசு, ஆசிரியர் எங்கே உட்காருவார்? Where the teacher will sit. இந்த 5 வார்த்தைகளையும், முதலாவது உதாரணம் சொல்லியாச்சு, இந்த 4 வார்த்தைகளையும் முஅன்னஸுனுடைய சீகாவில் மாற்ற வேண்டும். ஒரு பெண் செய்வது போல் மாற்ற வேண்டும். தஅம்மல், தஅம்முல் மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ சிந்தி. தத்ஹபு, தத்ஹபு என்பது 2 சீகாக்கும் உபயோகப்படுத்தலாம். எதுக்கு? காயிப் முஅன்னஸிற்கும் முகாத்தப் முஃப்ரத் முதக்கர், முகாத்தப் முதக்கர் முஃப்ரதிற்கும் காயிப் முஅன்னஸ் முஃப்ரதிற்கும் ஒரே சீகாதான் முதாரியில தத்ஹபு. அந்த இடத்தை கவனிச்சு தான் என்ன செய்யணும், நாம அர்த்தம் வைக்க வேண்டும். உதாரணமா பாருங்க, அந்த, நீ செகண்ட் பர்சன், முகாத்தப் முஃப்ரத், தத்ஹபு நீ செல்கிறாய் அல்லது செல்வாய். இப்போ முகாத்தப் முதக்கர் முஃப்ரதுக்கு தத்ஹபு என்ற தஃஅலு என்ற வசனைத்தான், சீகாவைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். இதே சீகா தான் எதுக்கு வரும்? காயிப் முஅன்னஸ் முஃப்ரதுக்கு வரும். ஹிய தத்ஹபு, அவள் செல்கிறாள் அல்லது செல்வாள். she will go, you will go, she will go. இப்போ இந்த இரண்டுக்குமே காமனான ஒரு வேர்ட் ஃபார்ம் தான், ஒரு வார்த்தை வடிவம் தான் தத்ஹபு என்பது. சீகா என்றால் ஸ்வாத் சி கா, சீகா என்றால் சீகா, வேர்ட் ஃபார்ம், வார்த்தை வடிவம், பொதுவான வார்த்தை வடிவம் தான் இந்த தத்ஹபு என்பது. தஃஅலு என்பது இடத்துக்கு தகுந்தாற் போல் நாம் அர்த்தத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும். இங்க தத்ஹபுன்னு சொல்லும்போது நீ செல்கிறாய் என்று அர்த்தம் வைக்க வேண்டும். இந்த இடத்துல அதே தத்ஹபை உபயோகப்படுத்தும் பொழுது, ஏன்னா ஹியாவை பத்தி பேச போறோம், இங்க அவள் செல்வாள் அப்படின்ற அர்த்தத்தை நம்ம கொடுக்கணும். 9வது, ஹவ்விலில் ஃபஅல ஃபீ குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியதி இலல் முதாரிஇ. கீழே இருக்கக்கூடிய இந்த உதாரணங்கள்ல வாக்கியங்கள்ல மாதியான ஃபெயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை முதாரியாக மாற்ற வேண்டும். அதுதான் பயிற்சி. ஹவ்விலில் ஃபஅல, ஃபஅலை மாற்று. ஃபீ குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலும் ஃபஅலை மாற்று, அதாவது மாதியான ஃபஅலை மாற்று. இல முதாரியின், முதாரியின் அளவில் மாற்று. Change the fa'al in every sentences from the following sentences to the mudari. உதாரணம் பாருங்க, அன தஹப்து இல சூகி, நான் கடைவீதிக்கு சென்றேன். I went to the market. இதை எப்படி மாற்றணும்? தஹப்து என்ற மாதியான ஃபஅலை முதாரியாக மாற்ற வேண்டும். அன அத்ஹபு இல சூகி, நான் கடைவீதிக்கு செல்வேன் அல்லது செல்கிறேன். I will go அல்லது I am going to the market. 2வது, கஸலல் வலது வஜ்ஹஹு பிஸ்ஸாபூனி, சோப்பை கொண்டு தன்னுடைய முகத்தை சிறுவன் கழுவினான். The boy washed his face with soap. அத்துல்லாபு ஹரஜு மினல் ஃபஸ்லி, மாணவர்கள் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். The students are exited. The students exited from the classroom. بأي جامعة درست يا فيصل?
ஃபைசலே எந்த பல்கலைக்கழகத்தில் நீ படித்தாய்? In which university you studied? O Faisal. அத்வாலிபாத்து தஹல்னல் ஃபஸ்ல. பெண் மாணவிகள் வகுப்பறையில் நுழைந்தார்கள். The girl students entered into the classroom. லஐபத் ஆமினத்து மா உக்திஹா. தன்னுடைய சகோதரியுடன் ஆமினா விளையாண்டாள். ஆமினா played with her sister. கதபல் முதர்ரிசு தர்ஸ அலா சப்பூரத்தின். எழுதும் பலகையின் மீது பாடத்தை ஆசிரியர் எழுதினார். Teacher wrote the lesson on the writing board. சஅலத் துல்லாபுல் முதர்ரிஸ அஸ்இலத்தன் கசீரத்தன். அதிகமான கேள்வியை மாணவர்கள் ஆசிரியரிடத்தில் கேட்டார்கள். The students asked teacher a lot of questions. நஸல ருக்காபு மினல் ஹாஃபிலதி. பிரயாணிகள் பேருந்திலிருந்து இறங்கினார்கள். The passenger descended from the bus. غسلت உம்மி அஸ்யாப. என்னுடைய தாய் ஆடைகளை கழுவினாள். My mother washed the clothes. இப்போ இதுல எல்லாத்துலயும் நஸல, கஸல, சஅல, கதப மாதியான ஃபெயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே வார்த்தையை அப்படியே எழுதணும். ஆனா இந்த மாதியான ஃபெயல்களை முதாரியாக மாற்றி எழுத வேண்டும். 10வது பாருங்க. தஅம்முல் மிசாலைனி. கீழ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 உதாரணங்களை சிந்தி. சும்ம ஹவ்விலில் அஃவால ஃபில் ஜுமலில் ஆத்தியதி இலா அஃவாலில் மன்ஃபியதி. இப்ப என்ன? நஃபீனுடைய ஃபெயலாக மாற்ற வேண்டும். முஸ்பத்து அப்படின்றால் செய்வாள், செய்கிறாள் அப்படின்ட்டு நேர்மறை வாக்கியத்திற்கு முஸ்பத்து. செய்ய மாட்டாள் அல்லது செய்யவில்லை இது போன்ற வாக்கியத்திற்கு எதிர்மறை வாக்கியம் என்று சொல்வார்கள். நெகட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ். அரபியில மன்ஃபி. இப்போ முஸ்பத்தான ஃபேலை மன்ஃபியான ஃபேலாக மாற்ற வேண்டும். நேர்மறையில் இருக்கக்கூடிய ஃபேலை எதிர்மறை ஃபேலாக மாற்ற வேண்டும். நெகட்டிவ் வெர்பாக மாற்ற வேண்டும். பாசிட்டிவ் வெர்பை நெகட்டிவ் வெர்பாக மாற்ற வேண்டும். எப்படி பாருங்க, உதாரணத்தை பாருங்க. கதப அஹ்மது அத்தர்ஸ. அஹ்மத் பாடத்தை எழுதினான். எழுதினான் என்பது இஸ் a பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தினா எழுதவில்லை. மா கதப அஹ்மது அத்தர்ஸ. அஹ்மத் பாடத்தை எழுதவில்லை. அஹ்மத் wrote the lesson. அஹ்மத் didn't wrote the lesson. இது மாதியான ஃபெயலை மன்ஃபியாக மாற்ற வேண்டும் என்றால், நெகட்டிவாக எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால், வினைச்சொல்லாக மாற்ற வேண்டும் என்றால் மா என்ற எழுத்தை இணைக்க வேண்டும். அதே இது முதாரியான வினைச்சொல்லை வெர்ப மன்ஃபியாக நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா லா என்ற எழுத்தை முன்னால் இணைக்க வேண்டும். அதுதான் இங்க பயிற்சி. அப்போ மாதியான ஃபெயல்களை நீங்க மன்ஃபியாக மாற்ற வேண்டும் என்றால், மன்ஃபி என்றால் எதிர்மறை வினைச்சொல்லாக, நெகட்டிவ் வேர்ப்ஸாக மாற்றணும் அப்படின்னா மாதியான ஃபெயலா இருந்தால் மாவை இணைக்க வேண்டும். முதாரியான ஃபெயல்களுக்கு லாவை ஆட் பண்ணணும். யக்துபு அஹ்மது அத்தர்ஸ. அஹ்மத் பாடத்தை எழுதுகிறான் அல்லது எழுதுவான். லா யக்துபு அஹ்மது அத்தர்ஸ. அஹ்மது பாடத்தை எழுத மாட்டான். இப்ப இதே மாதிரிதான் மற்றதுலையும். ஆனா அஷ்ரபு அஷாய. நான் காஃபியை குடிக்கிறேன். அப்ப எப்படி மாத்தணும்? நான் காஃபியை டீ. சாய் என்றால் டீ. நான் டீயை குடிக்கிறேன் அல்லது குடிப்பேன். இது எப்படி மாத்தணும்? குடிக்க மாட்டேன். ஐ ஓன்ட் ட்ரிங்க் டீ. முதாரியான ஃபெயலாக இருப்பதனால் என்ன சேர்க்கணும்? லாவை சேர்க்கணுமா மா சேர்க்கணுமா? முதாரியான ஃபெயல் இருக்கு லா. ஆனா லா அஷ்ரபு அஷாய. லைப்னா
குரத்தல் கதமி அல் யௌம, இன்று கால்பந்தை நாங்கள் விளையாண்டோம். இதை அப்படியே மன்ஃபியா மாத்தணும்னா லைப்னா என்பது மாதியான ஃபெல், அப்போ மாவை சேர்க்க வேண்டும். மா லைப்னா நாங்கள் விளையாடவில்லை, கால்பந்தை நாங்கள் விளையாடவில்லை. we played the football today. இங்க மா லைப்னான்னு வந்துச்சுன்னா we didn't play the football today. மூன்றாவது அபி யதஹபு இல சூகி குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் கடை வீதிக்கு என்னுடைய தந்தை செல்வார். இதை மன்ஃபியா மாத்துங்க. உக்தி தத்ருசு பில் ஜாமியத்தி, என்னுடைய சகோதரி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாள். மை சிஸ்டர் இஸ் ஸ்டடியிங் இன் த யூனிவர்சிட்டி, அப்போ படிக்க மாட்டாள் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஹஃபில் தி ஹஃபில் தி சூரத்தன் நபை யா மரியமு, ஓ மரியமே சூரத்து நபை நீ மனனம் செய்திருக்கிறாயா? டிட் யூ மெமரைஸ் த சூரத்து நபா, ஓ மரியம். அப்போ நெகட்டிவா இங்க கொண்டு வரணும், ஆன்சர் பண்ணணும். நீங்க இல்லை நான் பண்ணவில்லை அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணணும். நோ ஐ டிடன்ட் மெமரைஸ். 11வது தஅம்முலில் அம்சிலத, உதாரணங்களை நீ சிந்தி. மைண்ட் த எக்ஸாம்பிள். சும்மா அஜிபானில் அசிலத்தில் ஆத்தியத்தி முஸ்தஅமிலன் ஹர்ஃபல் இஸ்திக்பால். ஹர்ஃபல் இஸ்திக்பால் நாம ஏற்கனவே பார்த்தோம். ஃபேல் என்பது தற்காலத்திற்கும் பொருந்தும், நிகழ்காலத்திற்கும் பொருந்தும், காலத்திற்கும் பொருந்தும். இப்போ உதாரணமா தத்ருசு படிக்கிறாள், படிப்பாள். பிரசன்ட் டென்ஸுக்கும் உபயோகிக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸுக்கும் உபயோகிக்கலாம். இதற்கு முன்பதாக இந்த ஃபேலுக்கு, இந்த முதாரியான ஃபேலுக்கு முன்பதாக ஒரு ச என்பதை இணைத்து விட்டால் அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த முதாரியான ஃபேல் ஃபியூச்சர் டென்ஸுக்கு மட்டும் என்று குறிப்பாகிவிடும். இந்த சேவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹர்ஃபுல் இஸ்திக்பால். இஸ்திக்பால் என்றால் ஃபியூச்சர் டென்ஸ் லெட்டர், ஃபியூச்சர் லெட்டர். இஸ்திக்பால்னா வருங்காலம், வருங்காலத்தினுடைய இது. இப்ப பாருங்க, ரஜா எர்ஜியூ தானே படிச்சிருக்கிறோம். எர்ஜியூக்கு முன்னாடி ச என்ற ஹர்ஃபுல் இஸ்திஃபால், ஹர்ஃபுல் இஸ்திக்பால் வருங்காலத்தினுடைய எழுத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா ச எர்ஜிஉ முதீரு கதன். அப்ப இந்த இடத்துல வருகிறார்னு சொல்லக்கூடாது, வருவார் என்றுதான் அர்த்தம் வேற வைக்க வேண்டும். முதாரியான ஃபேலிற்கு முன்பதாக ச இணைக்கப்பட்டு விட்டால் அதற்கு வருங்காலத்தினுடைய அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும். ஃபியூச்சர் டென்ஸினுடைய அர்த்தத்தை தான் கொடுக்கணும். பிரசன்ட் டென்ஸினுடைய அர்த்தத்தை கொடுக்க கூடாது, நிகழ்காலத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்க கூடாது. எப்போ ச வந்துடுச்சுன்னா ச எர்ஜிஉல் முதீரு கதன், நாளை தலைமை ஆசிரியர் திரும்புவார். The principal will return, will return தான். ச வந்துச்சுனாலே will தான், அல்லது ரிட்டர்னிங்லாம் கொடுக்க கூடாது. டுமாரோ, கதன் என்றால் டுமாரோ, நாளை. கதன் என்பதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சௌமகதின், நவைத்து சௌமகதின், கதன் நாளை. சயர்ஜிஉல் முதீரு கதன். அடுத்து சஅத்ஹபு, நான் செல்வேன், ஐ வில் கோ. ச வந்துருச்சுனாலே வில் அப்படிங்கிறது வந்துடணும். செல்வேன், செல்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் வைக்க கூடாது. ஏனென்றால் ச என்பது ஹர்ஃபுல் இஸ்திக்பால். இதை மனனம் செய்து கொள்ளுங்க. ச என்பது ஹர்ஃபுல் இஸ்திக்பால். இன்னொரு எழுத்து இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். சஅத்ஹபு இலா மக்கத பஅத உஸ்பூஇன் இன்ஷா அல்லாஹ். உஸ்பு என்றால் வாரம், ஒரு வாரத்திற்கு பிறகு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். இன் என்றால் இஃப், ஷா என்பது நாடினான். அல்லாஹ், அல்லாஹ் நாடின் நாள். இஃப் அல்லாஹ் விஷ். ஷா என்பது மாதியான ஃபைல், அல்லாஹ் வந்து ஃபாயில், இன்னும் வந்து ஹர்ஃபு ஷர்த், நாடினால். அல்லாஹ் நாடினால். இஃப் அல்லாஹ் விஷ், ஒரு வாரத்திற்கு பிறகு. After a week, I will go to the Makkah. ஒரு வாரத்திற்கு பிறகு அல்லாஹ் நாடினால் நான் மக்காவிற்கு செல்வேன். அத்ஹபு இலல் மல்அபி குல்ல மசாஇன், செல்கிறேன். இது பொதுவான இது.
குல்ல மசாயின் ஒவ்வொரு நாள் மாலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் மைதானத்திற்கு செல்வேன். சஅذهبு ஹாதல் மசாஅ இலல் மக்தபதி. ஒவ்வொரு நாள் மாலையிலும் மைதானத்திற்கு நான் செல்வேன். இந்த மாலையிலே இன்று மாலையிலே நூலகத்திற்கு நான் செல்வேன். I will go to playground every evening. This evening I will go to the library. Mata yarji'u abuka min Baghdad ya Aliyu. அலியே பக்தாதிலிருந்து உன்னுடைய தந்தை எப்போது திரும்புவார்? When will your father return from Baghdad? O Ali. Sayarji'u. Sa வந்து ஹர்ஃபுல் இஸ்திக்பால். He will return. Sayarji'u ba'da usbu'in. ஒரு வாரத்திற்கு பிறகு. உஸ்பு என்றால் வாரம். A week. He will return after a week. ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் திரும்புவார். ஐன தذهبு ஹாதல் மசாஇ. இந்த மாலையிலே இன்று மாலையிலே எங்கே செல்கிறாய் செல்வாய்? Today evening where you will go. மதா தக்துபுர் ரிசாலத இலா உம்மிக யா யூனுசு. யூனுஸே உன்னுடைய தாய்க்கு ரிசாலத் என்றால் கடிதம், லெட்டர். எப்போது எழுதுவாய்? When will you write the letter to your mother, O Yunus? மதா தகசிலு செய்யாரத யா வலது. சிறுவனே, வலது என்றால் சிறுவனே, எப்போது வாகனத்தை காரை கழுவுவாய்? When will you wash the car, O boy? மதா தذهبு இலல் ஹல்லாகி யா ஹிஷாம். ஹல்லாக் அப்படின்னா பார்பர், முடி திருத்துபவர். ஹல்லாக். ஹலக்கன்னா ஹலக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹலக்கன்னா படைத்தான், ஹலக்கா அப்படின்னா பார்பருடைய வேலை. மதா தذهبு இலல் ஹல்லாகி யா ஹிஷாம். ஹிஷாமே முடி திருத்துவதற்கு எப்போது செல்வாய்? When will you go to the barber, O Hisham? fi ayyi mahattatin. mahattatna ஸ்டேஷன், நிலையம். எந்த நிலையத்தில், எந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நீ இறங்குவாய்? தன்சிலு. நஸல யன்சிலு. நஸலனா இறங்குவது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு. நஸலல இருந்து வந்ததுதான் அன்ஸல்னா என்பது. நஸல நாம் இறக்கினோம், நிச்சயமாக நாங்கள் இறக்கிறோம். இன்னா அன்ஸல்னா, அது நஸல இருந்து அன்ஸலங்கிறதுல இருந்து வந்தது. ஃபி ஐயி மஹத்தத்தின் தன்சிலு யா சய்யிதி. சார், ஐயா, எந்த நிலையத்தில் நீங்கள் இறங்குவீர்கள்? In which station you will descend, O sir? இதுல இன்னும் ஒரு 3 பேஜ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த வாரம் நாம இதை கண்டினியூ பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இவைகளை வந்து வெறும் பயிற்சிகள் தானேன்னு விட்டுறாதீங்க. தயவு செய்து அனைத்து பயிற்சிகளையும் செய்து பாருங்கள். அப்போதுதான் நம்மளுடைய திறமைகள் மென்மேலும் வளர்ச்சி அடையும். நாம ஏற்கனவே இன்று புக் 1 அனைத்து வொக்கபுலரிஸையும் ஆடியோவா வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கிறோம் யூடியூப்ல. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க, அதை கேட்டு பாருங்க. கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பயிற்சி தான் மிக மிக முக்கியம். கேட்க பயிற்சி செய்ய எழுததான் நம்மளுடைய அரபியினுடைய புலமைத்துவம் முன்னேறும் இன்ஷா அல்லாஹ். பரக்கல்லாஹு ஃபீக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.